வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதுதான் பெட்ரோ டாலர் அமைப்பு. அது எப்படி உருவாச்சு, பல வருஷமா எப்படி உலகத்தையே கட்டுப்படுத்தினுச்சு, இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலன் சொல்ற மாதிரி அது எப்படி மெதுவா அதோட இறுதி காலத்தை நெருங்கிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்தது கடைக்கு போறீங்க. ஆனா அங்க அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குல்ல. நாம இன்னைக்கு பார்க்க போற மூலம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒரு நிலைமை நமக்கு வராம தடுக்கிறதுக்கு காரணமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம் தான். இந்த முழு கதையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். பாலைவனத்துல நடந்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொருளாதார சூழல் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராயலாம் வாங்க. அப்போ இதெல்லாம் எப்படிதான் ஆரம்பிச்சது? அதுக்கு நாம ஒரு 50 வருஷம் பின்னோக்கி போகணும். அதாவது 1970களோட ஆரம்பத்துல உலக பொருளாதாரம் சந்திச்ச ஒரு பெரிய குழப்பத்துக்கு போகணும். அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் டாலருக்கும் தங்கத்துக்கும் இருந்த தொடர்பை துண்டிச்சாரு. அதாவது இவ்வளவு டாலர் கொடுத்தா இவ்வளவு தங்கம் கிடைக்கும்ங்கிற உத்தரவாதம் இனிமே இல்லைன்னு அறிவிச்சாரு. இதனால அமெரிக்க டாலரோட மதிப்பு பயங்கரமா சரிய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அரபு நாடுகள் எண்ணெய் தடையை விதிச்சதால உலகமே ஒரு பெரிய குழப்பத்துல இருந்துச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலை தான் ஒரு முக்கியமான ரகசிய பயணத்துக்கு வழிவகுத்தது. இந்த வில்லியம் சைமன் போட்ட ஒப்பந்தம் பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் அது ஒரு மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம். அதுல மூணே முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஒன்னு, சவுதி ராஜ குடும்பத்துக்கு அமெரிக்கா முழு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கும். ரெண்டாவது, அதுக்கு பதிலா சவுதி தன்னோட மொத்த எண்ணெயையும் அமெரிக்க டாலர்ல மட்டும்தான் விற்கணும். மூணாவது, அப்படி வர்ற லாபத்தை மறுபடியும் அமெரிக்க அரசாங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்யணும். பாத்தீங்களா, இதனால அமெரிக்க டாலருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு செயற்கையான டிமாண்ட் உலக அளவுல உருவாச்சு. சரி, இப்போ இந்த ஒப்பந்தம் எப்படி ஒரு பெரிய உலகளாவே அமைப்பா மாறுச்சுன்னு பார்ப்போம். இந்த ஒரு ஒப்பந்தம் அடுத்த 50 வருஷத்துக்கு உலகத்தோட போக்கியே தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார எந்திரத்தை உருவாக்குச்சு. ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சுழற்சி தான். சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கா சும்மா பேப்பரை பிரிண்ட் பண்ணி எண்ணெய் வாங்கும். அந்த எண்ணெயை வித்த நாடுகள் அதே பேப்பரை, அதாவது டாலரை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கே திரும்பவும் கடன் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த மூலம் இத செல்வத்தை உறிஞ்சும் ஒரு நிரந்தர இயக்க இயந்திரம்னு சொல்லுது. இந்த அமைப்பு அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய சாதகத்தை கொடுத்துச்சுங்கிறத இந்த ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, மற்ற நாடுகள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து பொருள் வாங்கணும்னா அதுக்கு ஈடா உண்மையான பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கணும். ஆனா அமெரிக்காவுக்கு அந்த கவலையே இல்லை. அவங்க இன்னும் கொஞ்சம் டாலரை அச்சடிச்சா போதும். இந்த அமைப்பு ஒரு உலகளாவிய வர்த்தக பரிமாற்றத்தை உருவாக்குச்சு. இதுல அமெரிக்காவுக்கு என்ன கிடைச்சதுன்னா, மத்த நாடுகளோட உண்மையான பொருட்கள், அதுவும் ரொம்ப மலிவான விலையில. அதுக்கு பதிலா அமெரிக்கா பணவீக்கத்தையும் தன்னோட உற்பத்தி துறை வேலைகளையும் மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சது. ஆனா ஒரு நாடு இந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே போக நினைச்சா என்ன ஆகும்? இந்த டாலரோட ஆதிக்கத்தை யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் மிக கடுமையான விளைவுகளை சந்திச்சாங்கன்னு இந்த மூலம் வாதிருது. இந்த மூலம் சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை வெறும் அரசியல் சண்டையா மட்டும் பார்க்கல. சதாம் ஹுசேன் ஈராக் எண்ணெயை யூரோல விற்க முயற்சி செஞ்சது, கடாஃபி ஆப்பிரிக்காவுக்காக தங்க நாணயத்தை கொண்டு வர நினைச்சது, இப்போ சமீபத்துல ரஷ்யாவை ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம்ல இருந்து துண்டிச்சது, இது எல்லாமே டாலர் சிஸ்டம் மேல நடந்த நேரடி தாக்குதல்கள்னு சொல்லுது. இது ஒவ்வொன்றுக்கும் மேற்குலக நாடுகள் ரொம்ப கடுமையா எதிர்வினையாற்றினாங்க. இந்த மூலத்தின்படி அமெரிக்கா உலகத்துக்கு அனுப்பின செய்தி ரொம்ப தெளிவானது. அதே சமயம் ரத்தம் தோய்ந்தது. நீங்க டாலர் அமைப்பை விட்டு வெளியேற முயற்சி பண்ணா நாங்க உங்களை தேடி வருவோம் அப்படிங்கறதா அந்த செய்தி. மேற்குலக நாடுகள் இந்த மாதிரி சண்டைகள்ல கவனம் செலுத்திட்டு இருந்தப்போ உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் அமைதியா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு புதிய பொருளாதார கூட்டணி உருவாகி அது இந்த மாற்றத்தை முன்னெடுத்துட்டு போச்சு. இந்த ஒரு விஷயம் உலக பொருளாதார சக்தி எப்படி மாறி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படைச்ச G7 நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி மாதிரியான நாடுகள் இப்போ பின்தங்கிட்டாங்க. அவங்கள விட இப்போ சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பொருளாதாரத்துல பெரிய சக்தியா வளர்ந்து நிற்கிறாங்க. அதாவது உலக பொருளாதாரத்தோட அச்சாணியே இடமாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த புதிய யதார்த்தம் இப்போ உறுதியான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்குது. சீனா எண்ணெயை தன்னோட யுவான்ல வாங்க ஆரம்பிச்சிருக்கு. சவுதி அரேபியா கூட மத்த கரன்சில வர்த்தகம் செய்ய தயார்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே டாலரோட ஏகபோகம் உடையுதுங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள். சரி, இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, மிகப்பெரிய ஆபத்து வெளியேந்து வரல, அது அமெரிக்காவுக்கு உள்ளேருந்து தான் வருதுன்னு சொல்லுது.
பல 10 வருஷமா இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் இருந்ததால தான் அமெரிக்காவால இவ்ளோ பெரிய கடனை வாங்க முடிஞ்சது. மத்த நாடுகளெல்லாம் அமெரிக்கா பத்திரங்களை வாங்கினதால அமெரிக்கா கவலையில்லாம செலவு பண்ணுச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறுது. முக்கியமான புள்ளி இதுதான். காலங்காலமா அமெரிக்காவோட கடனை வாங்கிட்டு இருந்த நாடுகள் எல்லாம் இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சா அமெரிக்க அரசாங்கத்தோட செலவுகளுக்கு யார் பணம் கொடுப்பா? அப்போ அவங்களுக்கு முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு செலவுகளை குறைக்கணும், இல்லனா இன்னும் அதிகமா பணத்தை அச்சடிக்கணும். இத நாம எல்லாரும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற பணவீக்கத்தோட நேரடியா தொடர்புல இருக்கு. புதுசா அச்சடிக்கிற டாலர் எல்லாம் வெளிநாட்டுக்கு போக வழி இல்லாம நாட்டுக்குள்ளேயே தங்கிடுது. அப்படி தங்குற பணம் இங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச பொருட்களை வாங்க போட்டி போடுது. இதனாலதான் எல்லா பொருளோட விலையும் ஏறுது. உலக நிதி அமைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கு. அது உங்களையும் என்னையும் எப்படி பாதிக்குங்கிற ஒரு ஆழமான கேள்வியோட இந்த ஆய்வு முடியுது.